ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சளி, இருமல், தொண்டை வலி. சளி, இருமல், தொண்டை வலி இது எனக்கு இருந்தது. எனக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி இருந்தது. ஹாஸ்பிட்டலுக்கு போயும் சரியாகவே இல்லை. அதுக்கப்புறம் தான் எங்கள் அம்மா ஒரு கஷாயம் போட்டு கொடுத்தாங்க. அந்த கஷாயம் குடித்ததுன்னு ரெண்டு நாள் தான் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு நாளில் சரியாக போச்சு. நீங்களும் அந்த மாதிரி குடிங்க. அவங்க அம்மாட்ட போட சொல்லி குடிங்க. ரெண்டு நாளில் சரியாக போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதான் இப்போ நம்ம இந்த கஷாயத்தை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு கப் தண்ணி ஊற்றிக்கிறணும். அந்த தண்ணியை அடுப்பில் ஸ்டவ்வில் வச்சு பற்ற வச்சு சூடு பண்ணிக்கிறணும். அந்த தண்ணி கொதிச்சனையுமே ஒரு நாட்டு துளசி கொஞ்சோண்டி எடுத்து அதுக்குள்ளே வச்சிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ கொஞ்சம் நேரம் கழித்து 3 மசாலாஸ் இல்லைங்க, நிறையா மசாலாஸ் இருக்கும். சுக்கு, மல்லி, சித்திரத்தை, அதிமதுரம், மிளகு, திப்பிலி, இந்த மசாலாஸ் போடுங்க. சுக்கு, அதிமதுரம், திப்பிலி, மிளகு இந்த இது மட்டும் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ஃபில்டர் எடுத்து ஒரு கப்பில் ஊற்றி அப்படியே குடித்தோம்னா ரெண்டு நாள் தான். ரெண்டு நாளில் காலையில் 1 நைட்டு 1 குடிங்க ஃப்ரெண்ட்ஸ். உடனே 2 நாளில் குடிச்சு பாருங்கள். 3ஆவது நாளில் தூங்கி எந்திரிச்சோனையுமே எனக்கு சரியாக போச்சு. அப்பா, சளியே இல்லைங்க. என்னாலே நம்ப முடியல. அப்படி எங்கள் அம்மா போட்டு கொடுத்தாங்க. இதெல்லாம் குடிச்சு பாருங்க, உங்களுக்கும் சரியா போயிருங்க. இதுதான் இதோட வைத்தியம். இதுதான் பழைய காலத்து வைத்தியம் சொல்லுவாங்க. நான் அதுவும் இல்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கு போயும் மறுபடியும் ரொம்ப வலிதாங்க கூடுனது. அதுவும் இல்லாமல் குறையவே இல்லை. 4-5 மாத்திரை கொடுத்தாங்க, குறையவே இல்லை. அதுதாங்க அப்புறம் தாங்க எங்கள் அம்மா ஒரு கஷாயத்தை போட்டு கொடுத்தாங்க. அந்த கஷாயம்தான் இது. இதுக்கு பேர் துளசி டீ. இந்த இதை மட்டும் போட்டு உங்கள் அம்மாட்ட சொல்லி போட்டு குடிங்க. உங்களுக்கும் 2 நாளில் சரியாக போயிடும். இந்த இதை குடிச்சு நல்லா ஆரோக்கியமாக இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.